இன்றைக்கி சிம்பிள் அண்ட் குயிக்காக செய்கிற மாதிரி ஒரு குழம்பு ரெசிபி, புளிக்குழம்பு, பாவக்காய் புளிக்குழம்பு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு கடாயில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் கலந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா காயட்டும். எண்ணெய் காயிற கேப்பில் வந்து நம்ம இன்றைக்கி அரைக்க போகிற மசாலா வந்து ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். தேங்காயும் நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. வெந்தயம், கடுகு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் நம்ம வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, அப்புறம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டும் சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பூண்டு பீஸு நல்லா வதங்கட்டும். நம்ம பாவக்காய் எவ்வளோ நமக்கு தேவையோ குழம்புக்கு போடுற அளவுக்கு எடுத்து நம்ம ரவுண்டாக ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதையும் இதோடு சேர்த்து நம்ம இப்போ போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயிலேயே இந்த பாவக்காயும் இந்த மற்ற ஐட்டங்களும் வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கட்டும். அப்போ உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, தேங்காய், குழம்பு மிளகாத்தூள் அது மட்டும் அரைச்சி நம்ம இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த குழம்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். பாவக்காய் வெந்து கொஞ்சம் கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சால் போதும், குழம்பு ரெடி ஆயிரும். நம்ம தண்ணி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கெட்டியாக வேணுன்னா கூட நீங்கள் இன்னும் தண்ணியை கம்மி பண்ணிவிட்டு பாவக்காய் வேகிற அளவுக்கு வச்சுட்டு எடுத்திங்கன்னா அது நல்லா கெட்டி குழம்பாக வரும். இப்போ பாருங்கள், தண்ணி நம்ம இந்தளவுக்கு சேர்த்துருக்கோம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சாதான் நமக்கு வரும். இப்போ புளி தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்து குழம்பு நல்லா கெட்டி ஆகிடும். இந்த பதத்தில் இறக்கிக்கலாம். தேங்க்யூ.